நம்ம விஷால் மற்றும் ஹரி கூட்டணியில தற்போது உருவாயிருக்க படம் தான் ரத்னம். இதே கூட்டணியில ஏற்கனவே தாமிரபரணி, பூஜை ஆகிய படங்கள் வெளிவந்து ரசிகர் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அதே வேளையில இந்த கூட்டணி மூன்றாவது முறையா இணைஞ்சு இந்த ஒரு ரத்னம் படம் வருகிற ஏப்ரல் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. இதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இந்த படத்துக்கான சாங்ஸ், இந்த படத்துக்கான ப்ரோமோ அப்படின்ற மாதிரி சில வேலைகள் எல்லாமே படத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி படத்துக்கான ட்ரெய்லர் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் ரசிகர் மத்தியில் இருந்துச்சு. இந்த படத்துடைய கதை கரு அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே ஹரி அவர்கள் இயக்கியிருந்த சிங்கம், சாமி இந்த படங்கள்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன்ஸும் மாஸ் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே அதிகமாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த படத்துடைய இயக்குனரான ஹரி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அடிக்கணும், துரத்தி அடிக்கணும், தூக்கி போட்டு மிதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த படத்துடைய கதையை கேட்டதுக்கு அந்த மாதிரி ஒரு ராவான படமா இந்த படம் இருக்கும். முழுக்க ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த படத்துக்கான ட்ரெய்லர் எப்போது அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சாயந்தரம் மாலை 5 மணிக்கு இந்த ஒரு ரத்னம் படத்துக்கான ட்ரெய்லரை படத்தையும் ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணி அஃபிஷியலாக அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு ரத்னம் படம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ், தெலுங்கு ஆகிய 2 மொழிகள்லையும் ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. தமிழ், தெலுங்கு அந்த 2 மொழிகளுக்கான ட்ரெய்லரையும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணவும் படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் இன்னைக்கு மாலை 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ட்ரெய்லர் வெளிவந்த பின்னாடி எந்த மாதிரி ட்ரீட்டாக ரசிகர்களுக்கு அமைய போகுது அப்படின்றத நிச்சயம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்ஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு அனல் பறக்க விட போகிறாங்க அப்படின்றது 5 மணிக்கு தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.